அதான் மாச கடைசி, வருஷ கடைசி ஆயிடுச்சு. ஓ! எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம இன்னும் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஐய்யய்யோ! வரல டெய்லி கவலைப்படுறது தான். காலையில கவலைப்படுவோம். மதியானம் கொஞ்சம் தெளிவா, சாயந்தரம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. அந்த மாரி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த வருஷம் ஏதாவது பெருசா ஏதாச்சா? இல்ல, இல்ல. அதே மாரி தான் அடுத்த வருஷம். எதிர்பார்ப்போட இருந்தோம்ல. இந்த வருஷம் நல்லது நடக்கலல்ல. அப்ப அடுத்த வருஷம் நடக்கும் நம்புவோம். நம்பிட்டு இப்படியே போயிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் இத பண்ணிட்டு நான் அது நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம நினைக்கும்போது தான் நடக்காது. சரியா? ஃப்ளோல போயிடணும். சரியா? கடவுள் என்ன நடத்தி வைக்கணும்னு இருக்காரோ, அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம், இன்னொரு வருஷம் அவ்வளோதான். அடுத்த வருஷம் இத பண்ணிறணும். அத செஞ்சிரணும். வேண்டாம். அந்த எதிர்பார்ப்பே இல்லாம, கடவுள் குடுக்குற நாள் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கிஃப்ட்டுன்னு நெனச்சு, வாழ்க்கைய வாழ்ந்துட்டே போணும். சரியா? இத விட்டுட்டு, அதுக்கு லட்சியம் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழணுமான்னு நீங்க கேட்காதீங்க. இருக்கட்டும் லட்சியம். ஆனா, அத அப்படியே மைண்டுக்குள்ள போட்டு இது பண்ணிட்டு, இத பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படியே போகாதீங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? டிப்ரஷனா. இந்த வார்த்தையெல்லாம் இப்பதான் இருக்கு. அப்ப அந்த வார்த்தைங்கலாம் இல்ல. ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல, டிப்ரஷனும் இல்ல. நம்ம அப்பா, அம்மா எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போல. இப்ப அதுக்கு தனி மாத்திரையா, மருந்தா தேவையா? என்ன போங்க.